ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 28, 2023 த இந்து நியூஸ் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன நியூஸ் பார்க்க போகிறோம்? வழக்கம் போல் அது ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரஷ்யன் பிரசிடெண்ட்டோட ஒரு மீட்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோப்ராவுக்கான எம்எஸ்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ரிட்டையர்டான ஜஸ்டிஸ் கவுர், சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுர் அவர்களுடைய பேட்டி, மணிப்பூர் கலவரத்துக்கு காரணமாக இருந்த மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கான கேஸில் ஹைகோர்ட் வந்து வெர்டிக்டை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் ஃபார்மர்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் நடத்தின க்ரோ லோக்கல் ஈட் லோக்கல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். அப்புறம் இந்த வருஷத்தில் நடந்த கிளைமேட் மைல்ஸ்டோன்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொடுத்த 2 முக்கியமான எடிட்டோரியலில் ஒன்று மட்டும்தான் நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது, அன்ஜஸ்ட் அண்ட் அன்வைஸ். அப்புறம் அதர் நியூஸஸ். ஸோ இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள். ராஜ்நாத் சிங் மீட்ஸ் கின் ஆஃப் டெட் சிவிலியன்ஸ் ப்ராமிசஸ் ஜஸ்டிஸ். அதாவது ஆர்மியில் இந்த மாதிரி ஒரு 3 பேரை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி தாக்கி அண்ட் அவங்கள டார்ச்சர் பண்ணதாக வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதில் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக யூனியனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய உறவினர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. இதை ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஜெய்சங்கர் மீட்ஸ் புதின், சேஸ் ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஆனுவல் சமிட்ஸ். இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட்டான விளாடிமிர் புதின் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ நேற்று இந்த சந்திப்பு நடந்துச்சு. அதுக்கான இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆனதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் இந்த மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் எம்பசி பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் வந்து முந்தா நேற்று வந்து கேட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்கான சோர்ஸ் எங்கே இருந்ததுன்னு தெரியலை. வெடி சத்தம் மட்டும் ஏதோ கேட்டிருந்தது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறாங்க, அதை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே வெடிக்குது, அது உண்மையிலே எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கா அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு நியூஸாக இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து, அமோனியா லீக் ஃப்ரம் பைப்லைன் ட்ரிகர்ஸ் கேர் அட் நைட், 52 அட்மிட்டட் டு த ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. ஒரு ஃபெர்டிலைஸ்க்கு அமோனியா சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் ஒன்று சேதமடைஞ்சு அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய சுற்றி வந்து இந்த அமோனியா லீக் ஆகிடுச்சு. இதனால் நிறைய பேருக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தாங்க சென்னையில் ஒரு பகுதியில். ஸோ சம்மந்தப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. பெரிய சேதம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து மக்களை வந்து பீதியில் வரைய வச்சுருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் மீட்ஸ் புதின், அதோட மீட்டிங்கோடைய ஹைலைட்ஸை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒரு சின்ன காலம் இருக்குது, அதையும் சேர்த்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாசிப்போம். ஃபஸ்ட் திங், ஜெய்சங்கர் அண்ட் புதின் மீட்டிங். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆனுவல் லீடர்ஷிப் சமிட் கண்டிப்பாக 2024 நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் எனர்ஜி, ஆர்ம்ஸ் சப்ளை, ஆயுதம் வந்து சப்ளை பண்ணுறது அண்டு ட்ரேடு, வணிகம், கனெக்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி ஆகிய விஷயங்களில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காகவும் குறிப்பிடப்படுறது. இது குறித்து அவங்களுடைய ரஷ்யாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் லவ்ரவ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரிலேஷன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது, பில்ட் ஆன் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்டு நாட் சப்ஜெக்ட் டு பொலிட்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன். அதாவது நாங்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் 2 நாடுகளுடைய உறவு வந்து கட்டப்பட்டிருக்கு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், நாங்கள் பரஸ்பரம் 2 பேர்த்துக்கு இடையில் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். இது அரசியல் சூழல்கள்னால இது மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் 2 பேரும் வேறு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க. அக்ரீன் டு டீப்பன் கோஆப்ரேஷன் ஆன் ஐஎன்எஸ்டிசி, தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஸோ வடக்கு பகுதிகளையும் தெற்கு பகுதிகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் காரிடாரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நிறைய நாடுகள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் அதனுடைய கோஆப்ரேஷனை டீப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுல பேசியிருக்காங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்னை விளாடிவோஸ்டோக் ஷிப்பிங் ரூட், சென்னையிலேருந்து விளாடிவோஸ்டோக், அதாவது ரஷ்யாவில் ஒரு முக்கியமான பகுதி விளாடிவோஸ்டோக், அந்த பகுதியில் வந்து உள்ள ஷிப்பிங் ரூட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, மற்றும் போலார் நார்தன் சி ரூட், துருவ பகுதியில் இருக்கக்கூடிய வடகடல் நார்த்தன் சீன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் காணப்படக்கூடிய ரூட்ஸையும் டெவலப் பண்ணுறோம். பிளான்ஸ் டு ரெஸ்யூம் யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் இந்தியா எஃப்டிஏ. ஸோ யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் இந்தியா எஃப்டிஏ பற்றி நம்ம எங்கே பேசியிருந்தோம்? யுரேஷியா அப்படின்னு சொல்லி ஜனவரி விஷன் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து பேசியிருந்தோம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில். அதில் யுரேஷியாவில் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம வந்து யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் கூட நடத்தக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அங்கே சொன்ன விஷயம் பாருங்கள் எப்போ எதிரொலிக்குது அப்படின்னு. ஸோ அவங்க ஜனவரி மாதத்தில் பேசிக்கிட்டாங்க, நம்ம அதை இப்போ படித்தோம். பட் ஜனவரி மாதத்தில் அவங்க பேசினாங்க, அது நான் டிசம்பரில் எதிரொலிக்கிறது பாருங்கள். நாட் மென்ஷன்ட் எனி இம்ப்ரூவ்மெண்ட்
அபவுட் ரூபி ரபிள் பேமெண்ட் மெக்கானிசம். நம்ம இதையும் ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தோம் இல்லையா. ரூபி ரபிள் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த பேமெண்ட் மெக்கானிசத்தை டிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் டிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் அவர் வந்து அதுக்கான எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜில் உள்ள நியூஸை வாசிக்கிறேன். ஹைலிங் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ஸ்ட்ராங் and very steady and strong. External Affairs Minister Jaishankar said on Wednesday that he was confident that annual India-Russia leadership summit, which Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin have skipped for 2 years. ரெண்டு வருஷம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 2000லேருந்து 2021 வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. would be held in 2024. 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அவர் பேசினதை சொல்லியிருக்காங்க. The meeting came after discussions with the foreign minister Sergey Lavrov. அவங்களோட பேசி முடித்த பின்னாடி இந்த மீட்டிங் நடந்திருக்கு. அண்ட் டெப்யூட்டி ட்ரேட் மினிஸ்டர்ஸ் கூடலாம் மீட்டிங் நடந்திருக்காங்க. இந்த மீட்டிங்ஸ் ஆர் வீல்டட் நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ். எந்தெந்த துறையில் ட்ரேடு, கனெக்டிவிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, மிலிட்ரி டெக்னாலஜி அண்டு ஆர்ம்ஸ் சப்ளை. Both sides say the visit has been marked by strong assertions on the importance of the bilateral relations in a year which appeared to be flagged. India-Russia relations remains very steady and strong. They are based on our strategic convergence and our geopolitical interest and because they are mutually beneficial. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜிக் கன்வர்ஜென்ஸ்னால் என்னதுன்னா, கன்வர்ஜென்ஸ்னால் இணையிறது. ஸோ இப்போ யுக்தி சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது ரெண்டுமே ஒரே ஐடியாவை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 8 தொடர்ந்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த நியூஸ். கான்ஃபிடென்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் ஆனுவல் சமிட்ஸ். Emphasized a wide range of agreements the two sides have signed, including one that will further Russian collaboration on the Kudangulam nuclear power plant. One renewing diplomatic consultation protocol for the period of 2024-28. ஒன்றும் இல்லை, டிப்ளமேட்டிக் கன்சல்டேஷன் நடக்கும்போது அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எப்படி இருக்கணும், எப்பப்போ நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை ரெடி பண்ணுவாங்க. நம்ம போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மீட்டிங் போட்டு பேசிட முடியாது. மீட்டிங் போட்டு பேசணும்னா அந்த மீட்டிங் இப்படி நடக்கணும், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இப்படி இவங்க வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணுவாங்க. சரியா? அப்போ அது ஒரு காலத்துக்கு ஏற்றாப்பில் அதை ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2024 முடியுது. அது 2024 to 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான விஷயம் அது சின்னதாக, இது நமக்கு இப்போது கேட்க போகிறது கிடையாது. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஃபார்மாலிட்டியான விஷயம். அவர் டாக்ஸ் கன்ஃபார்ம் த ரிலேஷன் பிட்வீன் மாஸ்கோ அண்ட் யூலியர் ஒன் ஆஃப் ட்ரஸ்ட் பில்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் நாட் சப்ஜெக்ட் டு பொலிட்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அரசியல் அதில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால எங்களுடைய உறவு பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் லார்வோ அவர்கள் வந்து செட் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்க. அப்படி ஆடிங் தட் தே ஹேட் அக்ரீட் டு டீப்பன் கோஆப்ரேஷன் on the international north-south transport corridor that connects two countries via ஈரான் பந்தார் அப்பாஸ் போர்ட் வழியாக, ஈரானோட பந்தார் சப்போர்ட் போர்ட் வழியாக ரஷ்யாவையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடமாக இது இறங்கியது. as well as the development of சென்னை விளாடிவோஸ்டோக் ஷிப்பிங் ரூட். இதெல்லாம் பிளேஸ் அண்ட் நியூஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். போலார் நார்தர்ன் சீ ரூட்ஸ். ஆல்சோ டிஸ்கஸ்ட் a bilateral investment treaty and plans to resume Eurasian Economic Union India ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் ஜனவரியுடைய பிற்பாதியில் என்னுடைய பேச்சுவார்த்தை துவங்கப்படும். ஆல்ரெடி என்ன பேசியிருக்காங்க, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, இந்த மாதிரி ஒரு 4-5 நாடு இருக்காங்கல்ல, யூரோப்பியன் யூனியனில் சேராத ஒரு நாடுகள். அந்த நாடுகள் ஆல்ரெடி வந்து எஃப்டிஏ பேசிட்டு போனாங்க. யூகேயில் வந்து எஃப்டிஏ வந்து துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃப்டிஏ ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. எஃப்டிஏன்னா ஃப்ரீ ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஓகே, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த வருஷம் யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் கூட இவங்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் துரிதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. த ட்ரேட் வாஸ் லைக்லி டு இன்க்ரீஸ் திஸ் இயர். அதாவது வரக்கூடியது வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் மோர் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ்டானா ரெண்டு பேர்த்துக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இட் டிட் நாட் மென்ஷன் எனி ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஆன் ரிசால்விங் த ரூபி ரபிள் பேமெண்ட் மெக்கானிசம். அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனுவல் சப்மிட் வந்து 2000லேருந்து 2021 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக இந்த ரெஸ்யூம் ஆயிரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஹையஸ்ட் லெவல் மெக்கானிசம் மீட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இட் செட் தட் இட் வுட் நோ டவுட் பி ஹெல்ட் இன் 2024. எக்ஸ்பிளைன் தட் இட் ஹேட் பீன் புட் அப் திஸ் இயர் டியூ டு இந்தியாஸ் அதர் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இந்த வருஷம் ஏன் நடக்கலைன்னு கேட்டப்போ G20 மாதிரியான அதர் கமிட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு நிறையா இருக்கிறனால அவங்களால ஷெடியூல் பண்ணுறதுல முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் நடக்கலைங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சென்டர் ஹைஸ் Copra MSP by 250 to 300 per quintal for 2024. இப்போ இந்த நியூஸு வந்து ரொம்ப சாதாரண நியூஸ் தான்.
ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்பி எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கணும். போன தடவை வந்து சிம்பிளாக கேட்டு விட்டாங்க, கீழ்கண்ட இதிலலாம் எந்த ஆயில் சீட்ஸுக்கு எந்தெந்த ஆயில் சீட்ஸுக்கு வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நியூஸ் பேப்பரில் ஒரு ஓரத்தில் வந்து இருந்துச்சு, ரேப் சீடுக்கு ஆயில் எம்எஸ்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லோரும் வந்து ஒரு சில பேசிக்கான சீட்ஸ் நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. பட் ரேப் சீடு வந்து வருமா வரலையான்னு தெரியல. ஒன்று நீங்கள் அதை பர்டிகுலராக படிச்சிருக்கணும், இல்லை நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கணும். இல்லைன்னா அந்த ரேப் சீடை பற்றி நமக்கு தெரிய போகிறதில்ல. சரியா? அந்த நாலேஜ் வந்து காமன் பீப்புளுக்கு தெரிய போகிறதில்ல. அதில் வந்து மாட்டிக்கிட்டாச்சு, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாச்சு. நானும் குறிப்பாக மாட்டிக்கிட்டேன் அந்த விஷயத்தில். பட் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன பண்ணணும்னா, இது என்னது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வேணும், அது தெரிஞ்சுக்கணும். சரியா? அவ்வளோதான். இந்த நியூஸில் அந்த மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டி தான். இந்த நியூஸ் ரொம்ப பெரிய நியூஸ் கிடையாது, பட் இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு டேர்ம்ஸ். எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து சந்தையில் விலை ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதிப்புகள் உண்டு. சந்தை, அதாவது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதை ஒரு நாள் உற்பத்தி பண்ண முடியாது. கரெக்டாக? ஒரு தென்னை மரம் விளைஞ்சு தேங்காய் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு, தென்னை மரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய், இளநீ, கோப்ரா, இது எல்லாமே. சரியா? இப்போ இதுக்கு இந்த மார்க்கெட்டில் ஒரு விலை இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை மனசில் வச்சு நான் தென்னையில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டுறேன். பட் எனக்கு வருமானம் வர நேரத்தில் அதனுடைய விலை நான் போட்ட விலையை விட ரொம்ப குறைஞ்சி போச்சு, எதிர்பார்த்த விலையை விட ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதனால் என்னோடய இன்கம் பாதிக்கப்படும், இதனால் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட பீரியடில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா சொல்லிவிடுவாங்க, இந்த இதுக்கு இவ்வளோ விலை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ தட் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்பட்ட போதிலும் கவர்மெண்ட் அந்த ரேட்டு கொடுத்து என்ன பண்ணிப்பாங்க, நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. இட் இஸ் லைக் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த ஃபார்மர். அவ்வளோதான். ஒரு வந்து அஃபிஷியல் கான்ட்ராக்ட், எழுதப்படாத ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளோதான். இதை டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளும் அவங்களும் போய் அதை ஒத்துக்கிட்டு சைன் பண்ண மாட்டோம். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கைண்ட் ஆஃப் கோப்ரா இருக்குது. ஒன்று வந்து மில்லிங், இன்னொன்று பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, முழுசாக அந்த கோப்ரானா கொப்பரை தேங்காய், அவ்வளோதான். அந்த கொப்பரை என்னென்னா தேங்காய் இருக்குல்ல, ஸோ அது ஏஜ் தாண்டி போகிறதில்ல. அது இப்போ நீங்கள் அது இன்னும் ஃபுல்லாக தேங்காய் ஆகலை, ஆனால் அந்த இளநீ ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா அது இளநீ. தேங்காய் ஆகிடுச்சுங்கிறது தேங்காய், அதுவும் விழுந்து அதில் தண்ணியெலாம் வற்றி போய் காஞ்சி போச்சு அப்படின்னா அது என்னது, கொப்பரை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் விலையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா இளநிக்கு தான் ஜாஸ்தி விலை, இளநிக்கு ஜாஸ்தி விலை, அதை விட தேங்காய் கம்மியாக தான் இருக்கும், அதை விட கொப்பரைக்கு கம்மியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொப்பரை என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி காய வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கொடுப்பாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆயில் எடுக்கிறதுக்கு, ஃபுட் ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அந்த முழுசாக இருக்கக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஃப்ரூட்ஸுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால் மில்லிங் கோப்ராக்கு வந்து எப்போவுமே விலை கொஞ்சம் கூட இருக்கும். பால் கோப்ராக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஸோ இதுக்கான பாருங்கள், விலையை பாருங்கள். மில்லிங்க்கு வந்து 11,160 ரூபா பெர் குவிண்டால். ஒரு டன்னுனா 1000 கிலோ. கரெக்டாக? ஒரு குவிண்டால்னால் எவ்வளோ, 100 கிலோ. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. பால் கோப்ராக்கு எவ்வளோ, 100 கிலோவுக்கு 12,000 ரூபா. அப்போ யோசிச்சு பாருங்கள், 100 கிலோவுக்கு 12,000 ரூபான்னா ஒரு கிலோ எவ்வளோ, 120 ரூபா. நல்ல ரேட்டு தானே, ஒரு கிலோ 120 ரூபா அப்படிங்கிறது. ஆனால் அந்த நீங்கள் கொப்பரை வந்து ஆக்சுவலாக கம்மி தான். ஏன்னா நம்ம தேங்காயோ இல்லை இளநியோ விற்கும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கிலோ கணக்கில் வைக்க மாட்டோம், பீஸ் கணக்கில் தான் விற்போம். ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி தான் விற்போம். தேங்காய் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடங்களில் வந்து வெயிட்டு போட்டு எடுத்துப்பாங்க, சில இடங்களில் வெயிட்டு போட மாட்டாங்க. ஏன் வெயிட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே தண்ணியும் சேர்ந்து இருக்கும். கரெக்டாக? அப்போ எடை வந்து என்ன இருக்கும், கூட வரும். நமக்கு தேங்காய் மட்டும்தான் கணக்கு. ஸோ பொது இடங்கள்ல வந்து தண்ணியை வந்து கணக்கு பண்ண விரும்ப மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பீஸ் கணக்கில் எடுத்துருவாங்க. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் தேங்காய் வந்து பண்ணுவோம். ரொம்ப கமர்ஷியலாக கிடையாது, ரொம்ப பேசிக்காக பண்ணுவோம். ஒரு 20-28 மரம் இருக்குது. ஒரு 10 மரத்துக்கிட்ட வந்து இப்போ தான் பாலெல்லாம் விட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் முன்னாடி ஒரு 15-17 மரத்துக்கிட்ட வந்து விழுந்துட்டுருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பறிப்போம். கிட்டத்தட்ட 300-600 தேங்காய் வரும். அவ்வளோ அதுலேருந்து அவ்வளோதான் கிடைக்கும். 300 டு அதிகபட்சமாக சொல்கிறேன், 300-400 அவ்வளோதான், அந்த ரேஞ்சில் தான் வரும். எங்களுக்கெல்லாம் வந்து பீஸு கணக்கில் தான் எடுப்பாங்க. ஒரு தேங்காய் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, இப்போ கடைக்கு வாங்க. ஸோ இது பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு நட்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எம்எஸ்பி கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்க? இப்போ இன்கம்ங்கிறது, ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, நான் எவ்வளோ இன்புட் போட்டிருக்கேன்,
அண்ட் எனக்கு எவ்வளோ அவுட்புட் வருது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது? ப்ராஃபிட். ஸோ இன்புட் காஸ்ட் எவ்வளவு, அவுட்புட்டாக மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, மார்க்கெட்டில் என் பொருளை எவ்வளோ கொடுத்து வாங்கிக்கிறாங்க, இது ரெண்டுக்கும் உள்ளான ப்ரைஸ் தான் இது ப்ராஃபிட்டு. கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி பொருளுக்கு பெரும்பாலும் என்ன இருக்காது? இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்காது பெரும்பாலும். சரியா? அப்போ இன்புட் டேக்ஸுங்கிறது என்னது? ப்ரொடக்ஷன் காஸ்ட். இப்போ மண்டிலேயோ இல்லை மார்க்கெட்லேயோ யாராவது வாங்கிக்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபீஸ் கொடுக்குறாங்க, அதுங்கிறதான் இது ப்ராஃபிட். அப்போ எனக்கு ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் இன் டேர்ம்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ கோப்ராவில் 51.84% மில்லிங் கோப்ராவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி அளவுக்கு. நான் 100 ரூபா போட்டேன்னா 151 ரூபா எனக்கு கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நான் 100 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக பால் கோப்ராவுக்கு செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா பால் கோப்ராவுக்கு எனக்கு 163 ரூபா என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீடிங் ப்ரொடியூசர்ஸ். சரியா? இந்தியாவில் அதிகமாக மில்லிங் கோப்ராஸையும் அண்ட் பால் கோப்ராஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார்? மில்லிங் கோப்ராஸில் கேரளாவும் தமிழ்நாடு லீடிங்கில் இருக்காங்க. அவர் பால் கோப்ராவில் கர்நாடகா வந்து லீடிங்கில் இருக்காங்க. சென்டர் ஹைக்ஸ் Copra MSP by 250 to 300 per quintal for 2024. Cabinet Committee on Economic Affairs met here on Wednesday has decided to increase the MSP for Copra for 2024. The new MSP for milling Copra புதுசாக வந்து 11,160 ரூபா குவிண்டால். இது வந்து போன தடவை விட 300 ரூபா கூட. நியூ MSP for ball Copra 12,000 per quintal. இது 250 ரூபா, போன தடவை விட 250 ரூபா வந்து கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச், இது வந்து நீங்கள் விட்டுறலாம், விருப்பப்பட்டா வாசிக்குவோம். அதேபோல் accordingly the Copra MSP has been increased by 250-300 per quintal for season. According to the government release, the new rates would ensure a margin of 51.84% of milling copra, 63.26% for ball copra. Milling copra is used to extract oil, while ball edible copra is consumed as a dry fruit and used for religious purposes. இதான் நம்ம சொன்னோம். Kerala and Tamil Nadu major producers of milling copra, whereas ball copra predominantly in கர்நாடகா. ஸோ இந்த நியூஸ் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கௌர் அவர்கள் டிசம்பர் 25 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க இந்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேள்வி பதில் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டார்டிங் எண்டிங் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதை வாசிக்கலாம். கேள்வி பதில் மாதிரி இருக்கிறனால அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால் எடுத்தோன்னே ரீட் பண்ணிடலாம். The judiciary should of course not be viewed as the government's political opposition. Judiciary நம்ம அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சியாக பார்க்கக்கூடாது. But has subtly helped to strengthen the government position in choice cases. ஒரு சில விவகாரங்களில் ஒரு சில வழக்குகளில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை வலுப்படுத்துகிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் உதவி இருக்க மாதிரி தான் தெரியுது. Either by declining to intervene or readily agreeing to adjournments or not taking up the case or taking up certain cases during weekends. Is this viable apprehension? அதாவது எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்களில் கவர்மெண்ட் கேஸ் போடும்போது அதில் எங்கள் வேலை இல்லை, நாங்கள் தலையிட போகிறதில்ல, அந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரைண்ட்னு சொல்கிறோம்ல, நாங்கள் தலையிட போகிறதில்ல அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. அல்லது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெடிலி அக்ரியிங் டு அட்ஜான்மெண்ட்ஸ்னால் என்னது? உடனே ஒத்தி போட்டுறீங்க அந்த கேஸை. அண்ட் நாட் டேக்கிங் அப் த கேஸ் இல்லைனா கேஸே எடுத்துக்க மாட்டீங்க. டேக்கிங் அப் சர்டன் கேசஸ் டூரிங் வீக்கெண்ட்ஸ், லேட்டராக தான் அல்லது வீக்கெண்ட்ஸில் தான் அந்த கேசஸ் எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு பதில் சொன்ன அவர்கள் வந்து there is a political space for the government and opposition to debate whether it be in parliament or outside. பாராளுமன்றம் இருந்தாலும் சரி, வெளிப்பகுதியாக இருந்தாலும் சரி, அரசாங்கமோ எதிர்க்கட்சியுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறதுக்கும் ஒரு அரசியல் விவாதத்தை நடத்துறதுக்கும் உங்களுக்கு இடம் உண்டு. At times when any one government gets strong, the judiciary cannot play the role of opposition. ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்கும்ல, கவர்மெண்ட் கிடைக்கிற மெஜாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அப்போ அப்போசிஷன் என்ன ஆகிடுச்சு? ஆப்வியஸ்லி வீக் ஆகிடும். ஸோ ஜுடிஷியரியால் என்ன பண்ண முடியாது? அப்போசிஷனோட ரோலை ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The expectation sometimes I feel of the opposition is the government is getting very headstrong, you control it. தட் கண்ட்ரோல் ஹேப்பன்ஸ் இன் அ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். அப்போ அப்போசிஷன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்துகிறது தான் அப்போசிஷனோட வேலை. சரியா? அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் தான் நடக்கும் அப்படின்றாங்க. வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் கேசஸ் இன் வாட் மேனர் தட் தே ஷுட் பி டேக்கன் அப் அண்ட் வாட் ப்ரியாரிட்டி ஷுட் பி கிவன், ஐ டூ பிலீவ் த ஜுடிஷியரி மஸ்ட் ஆக்ட் வித் ஈக்குவல் ஹேண்ட். சரி, என்னென்ன கேஸஸ்லாம் உடனே டீல் பண்ணணும், எந்த கேஸாக எமர்ஜென்சி கேஸ், இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐடியா என்னென்னா,
ஜுடிஷியரி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பர்செப்ஷன் should not drain ground that we are taking up cases to strengthen the government. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கிற ஒரு வியூவை எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, கவர்மெண்ட்டோட ஐடியாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நாங்கள் கேசஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. ஏன்னா ஜுடிஷியரியோட வேலை அரசாங்கத்தை இல்லை அப்போசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோ வீக்கர் பண்ணுறதோ ஜுடிஷியரியோட வேலை இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். Petitions on crucial issues such as Article 370, electoral bonds and demonetization remained pending in Supreme Court for long before they were effectively heard. By this time, a lot of water has flown under the bridge. Circumstances have changed. Is the timeless affecting the way they are decided, or is there a thought within the court that crucial issues should be decided in cold blood and not when temperatures are high? ஒன்றும் சில கேசஸ் எல்லாம் அது அந்த நேரத்தில் விசாரிச்சிருக்கணும், ஆனால் ரொம்ப டிலே பண்ணி பெண்டிங்காக போட்டு விசாரிச்சிட்டிங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் 2019 போட்டாங்க, 2023 தான் அதுக்கு என்ன வந்துச்சு, தீர்ப்பு வந்துச்சு. அதுவும் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துருந்துச்சு. எலக்ட்ரல் பாண்ட்ஸும் அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப டிலே பண்ணுறீங்களே, இதெல்லாம் எடுத்தோடனே பண்ணணும்னு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அவங்க கேட்குற கேள்வியே நல்லா இருக்கு பாருங்கள். Article 370 matter had been taken up. It was going on from day to day. ஸோ ஒவ்வொரு நாளும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. But a difference of perception among the arguing lawyers arose whether the case should be go before a 5-judge bench or 7-judge bench. 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கிட்ட விசாரிக்கணுமா, 7 ஜட்ஜ் பெஞ்சு விசாரிக்கணுமா அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான அட்வொகேட்ஸ் விசாரிக்கிறாங்க, எப்படி இந்த ஆர்குமெண்ட் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். In a sense, substantive hearing was taking place when it was diverted to this issue. Yes, there has been delays. ஒத்துக்கிறேன், தாமதம் இருக்குது in some critical case. But ultimately, in the volume of cases filed, which case has to be in priority? It fall within the prerogative of the Chief Justice of India. கேசஸ் நிறையா டிலேயாக இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் நிறையா கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கேசஸ்னால் என்ன, நிறையா கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட தான் வருது. ஒன்ஸ் யூ ரெகனைஸ் ஹி இஸ் த மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர். மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர்ஸ்னால் இது ஒட்டு மொத்தத்துக்கு நான் தான் முடிவெடுப்பேன்னு அர்த்தம். ஹீ ஆல்சோ த மாஸ்டர் ஆஃப் த லிஸ்டிங்னா கேஸை லிஸ்ட் பண்ணுறது. சரியா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேஸு, இன்றைக்கி செகண்ட் கேஸு, தேர்ட் கேஸ், இந்தந்த கேஸ்லாம் விசாரிப்பாங்க இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுறது. ஹி ஹாஸ் டு டேக் எ கால் ஆன் வாட் கேஸ் ஷுட் பி கிவன் ப்ராமினன்ஸ். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதையும் அவர் தான் டிசைட் பண்ணணும். ஷுட் த லிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் கேசஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் பி ரிவைஸ்ட். உடனே அதை பிடிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போ ஒரு லிஸ்டிங்கை பற்றி பேசணுன்னா லிஸ்டிங்கை பற்றி பிடிக்கிறாங்க. ஷுட் த லிஸ்டிங் சிஸ்டம் ஆஃப் கேசஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் பி ரிவைஸ்ட். நீங்கள் அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? தெர் ஹேவ் பீன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் அகேன்ஸ்ட் பார்ட் ஹெட் கேசஸ் பீயிங் ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் பெஞ்ச் டு அனதர். அதாவது பாதி அளவு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் மீதி கேஸஸை வேறு பெஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ் லிஸ்ட்டு பண்ணுறது அப்படிங்கிற சிஸ்டத்தை மாற்றணுமா? லிஸ்டிங் சிஸ்டம் அதோட நிறையா பிரச்சனைகளை நாங்கள் எக்ஸாம்பின் பண்ணியிருக்கோம், அதை மாற்றிருக்கோம். ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் த பிளேம் ரெஸ்ட் வித் ரிஜிஸ்ட்ரி இன் திஸ். ரிஜிஸ்ட்ரிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கீழே ஒரு ரிஜிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இவங்க ஒரு ரிஜிஸ்ட்ரினா புக்கு கிடையாது, ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருப்பாங்க, ஒரு அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இதை பண்ணுங்கம்பாங்க, இவங்க உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. Matters are listed with reasonable frequency, but what you are talking about is movement of matters from court to court. ஒவ்வொரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு பேசுகிறீங்க. These stem from working of the Supreme Court. இதெல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒர்க்கிங்கினுடைய அடிப்படை. The difference between High Court and Supreme Court's working is the High Courts are managed through a committee of judges more than just singularity the Chief Justice. அதாவது ஹைகோர்ட் எப்படி நிர்வாகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேஸஸை லிஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அதோட தலைவராக யார் இருப்பா, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி ரெஜிஸ்ட்ரி சென்ட்ரிக் ஆப்ரேஷன். ரெஜிஸ்ட்ரி சுற்றி தான் நடக்கும், வித் சீஃப் ஜஸ்டிஸ் இன் கமாண்ட். சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், நேராக ரெஜிஸ்ட்ரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹியர் இட் இஸ் ரியலி பிட்வீன் சிஜே அண்ட் ரெஜிஸ்ட்ரி. அதர் ஜட்ஜஸ் ரியலி டு நாட் ஹேவ் அ ரோல் டு ப்ளே இன் திஸ். ஸோ மற்ற ஜட்ஜஸ்லாம் இதில் ரோல் ப்ளே பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஸோ கேசஸ் வுட் நாட் பி மூட் ஆர் டெலிட்டட் வித்தவுட் சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா நோயிங். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியாமல் கேசஸை மூவ் பண்ணவோ டெலிட் பண்ணவோ முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இட் கேனாட் ஹேப்பன் வித்தவுட் இட். ஆமாம், அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காதுன்றாங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ் டு சிஜே அண்ட் எவ்ரிதிங். எல்லா விஷயத்துலையும் ரெஜிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, சிஜேக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சிஜேயும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஒர்க்கிங் அவுட் ஹவு மேட்டர்ஸ் ஹேவ் டு பி லிஸ்டட், வேர் டு பி லிஸ்டட், விச் மேட்டர் ஷுட் நாட் பி லிஸ்டட் ஆர் ரியலி பிட்வீன் சிஜே அண்ட் ரெஜிஸ்ட்ரி. மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு.
அண்ட் இஸ் திஸ் டைம் ரைப் ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் 2015 வந்து இது ஏற்கனவே போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து திருப்பி கொண்டு வரணுமா அப்படின்னு அதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு நினைக்கும் போது இன் வாட் ஃபார்ம் இட் கேன் ரிட்டர்ன் இஸ் த இஷ்யூ. சரியான பதில் இதுதான் வந்து பதில். அது வரணுமா வரக்கூடாதாங்கிறது மேட்ரு இல்லை, அது எப்படி இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இன் வாட் ஃபார்ம் இட் கேன் ரிட்டர்ன் இஸ் த இஷ்யூ. த ஜட்ஜ்மெண்ட் 2005 நடந்த ஜட்மெண்ட் அட்ரஸ் டு சர்டன் கன்சர்ன்ஸ் வித் த என்ஜேஏசியில் உள்ள கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இட் இஸ் மை பர்சனல் வியூ தட் என்ஜேஏசி குட் ஹாவ் பீன் ட்வீக்டு டு ஜுடிஷியலி கரெக்ட் த இம்பேலன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் குவாஷிங் இட் அஸ் அ ஹோல். அதாவது ஒட்டு மொத்தமாக குவாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி இருந்திருக்கணும்னா ஜுடிஷியரி அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்தந்த மாற்றங்களெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கணுமே தவிர என்ஜேஏசி ஒட்டு மொத்தமாக ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மை எம்பசிஸ் தேர் ஷுட் பி a better transparency in the dialogue between judiciary and government. இது வந்து எப்போவுமே எதிர்பார்க்குறது தான். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் எல்லா கண்ட்ரிஸும் வந்து தனித்தனியாகவே இயங்கலாமே, ஏன் எல்லாம் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க, ஏன் சம்மிட்லாம் நடக்குது? இன்றைக்கி ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனை மற்ற நாட்டை தாக்குது. எப்படி நேஷ்னலிசம் டெவலப் ஆகும்போது முதல்ல நேஷ்னலிசம் வளர்கிறதுக்கு நேஷ்னல் யூனிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நம்ம ஐஎன்எம்மில் படிப்போம், ரீசன்ஸ் ஃபார் ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரன் தனித்தனியாக இருந்த கடத்தை ஒட்டு மொத்தமாக இந்தியான்னு நினச்சிட்டான், ரைட்டா? அப்போ அவங்க செஞ்சதுனால மக்களுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கிற பாதிப்பு இவங்களையும் பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள். இதேபோல் இந்த உலகம் வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒன்றுபடப்பட்டது. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக ஒரு சில கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷனிசம் ட்ரெண்டை எடுத்த போதிலும், ப்ரொடக்ஷனிசம்னா நான் தான் முக்கியங்கிறது, குளோபலைசேஷன்னா எல்லாருமே வந்து ஒன்று தான் அப்படிங்கிறது, சரியா? குளோபலைசேஷன் இப்போ என்னோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை தான் நான் பாதுகாக்க போகிறேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் அது வந்து ப்ரொடக்ஷனிசம் மெஷர்ஸ். இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்கள் ஊர்லேயும் வந்து இண்டஸ்ட்ரி செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னா அது குளோபலைசேஷனாக ஒரு ப்ராடரான ஒரு அவுட்லுக் கொடுக்குறேன். ஓகே, அப்போ இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும்பொழுது பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை நமக்கு பாதிக்குது, சரியா? அவங்க ஊரில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பஞ்சாயத்து இருந்தால் நமக்கு என்ன வந்துச்சு? ஆனால் பாதிக்குது இல்லை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. இந்தியாவுக்கு போகிற ஒரு டெட்சியில் வந்துக்கிட்டு இருக்க இந்தியாவோட ஒரு கப்பலை, இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்க ஒரு கப்பல் மேலே கொண்டு போடுறாங்க. இது என்னென்ன பிரச்சனை? புரியுதா? இப்போது இந்த காலத்தில் அந்த ஒட்டு மொத்தமாக பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அது வந்து இருந்தால் போதிலும் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் உண்டு. நீங்கள் செப்பரேஷன் அப்படின்ற ஒரு சில விஷயம் இருந்துச்சுன்னா கோஆப்ரேஷன் அண்டு கோஆர்டினேஷனும் இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரியான ஒரு விஷயம், சரியா? அப்போ அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லா நாடுகளும் சேர்ந்து தான் பண்ணணும். அதனால தான் சிஓபின்னு ஒன்று கூப்பிட்றாங்க. அதே போல் தான் குளோபல் எக்கனாமிக்கல் இஷ்யூஸும் ஒரு ஆளால் மாற்ற முடியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒரு ஆளால் மாற்ற முடியாது, அதில் உள்ள பிரச்சனையை ஒரு ஆளால் சமாளிக்க முடியாது. அப்போ இதில் எல்லாருமே கூடுங்க அப்படிங்கிறாங்க. G20 வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் சமிட் வருது, எல்லாமே வருது இல்லை? ஸோ அப்போ இதுதான் காரணம். அதே போல் தான் நீங்கள் அப்படி அந்த ஃபாலோ ப்ராசஸை நீங்கள் இதுக்குள்ளேயே அப்ளை பண்ணணும். லெஜிஸ்லேச்சர் வேறு, ஜுடிஷியரி வேறு, கவர்மெண்ட் வேறு நம்ம யோசிக்கக்கூடாது. ஹவவர் அவங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர் உண்டு. இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறனால லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஓகே செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லை, தட் இஸ் நோ ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் தம். ஆனால் ஜுடிஷியரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன இருக்குது? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் உண்டு. அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எப்படி இருக்கணும்னா தேவையான இடத்துல மட்டும்தான் இருக்கணும். மற்ற நேரத்தில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில டிஸ்பியூட் வரும். இதான் வருது இல்லை, கொலீஜியம்னு ஒரு விஷயத்தை இவன் சொல்கிறான். நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. எது வரும்? கவர்மெண்ட் அந்த லா போடுறாங்க, இவங்க அதை ஸ்குவாஷ் பண்ணுறாங்க, இவங்க மறுபடியும் லா பண்ணுறாங்க, இவங்க அதை ஸ்குவாஷ் பண்ணுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி என்ன கிள்ளி விளாண்டுட்டு இருக்காங்களா? புரியுதா? அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் பேசவும் வராரு. பெட்டர் டிரான்ஸ்பரன்சி இன் த டயலாக் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் த கவர்மெண்ட். ஐ எம் நாட் சேயிங் யூ மஸ்ட் புட் இட் இன் த பப்ளிக் டொமைன். அதை வெளிப்படுத்துங்க, பீப்புளுக்கு தெரிய மாதிரி சொல்லுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. பட் தேர் மஸ்ட் பி அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஷுட் ஒர்க். இன்னும் வரைக்கும் நிறையா குழப்பம் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எந்த தெளிவான இதுவும் கிடையாது. இப்படி இருக்குது, ஆனால் அதில் கவர்மெண்ட் நிறைய குளறுபடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜுடிஷியரி என்ன சொல்கிறாங்க? இப்படி பண்ணுங்கன்றாங்க. அவங்க நாங்கள் அப்படி பண்ணுறோன்றாங்க. நடக்குதான்னா தெரியல. Does judiciary face a pushback when a majority government is in the saddle?
அதாவது அதிக பெரும்பான்மை உள்ள அரசாங்கம் இருக்கும்போது ஜுடிஷியரி பின்வாங்கிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. த ப்ராப்ளம் இஸ் ஹவு டு மெயின்டைன் த பேலன்ஸ் பிட்வீன் த ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். மறுபடியும் அதை தான் பேசுகிறார். ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உள்ள பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான் ப்ராப்ளம். Governments have come, there has always been a little push against judiciary. உண்மைதான் அப்படிங்கிறார். The role of the judiciary is to act as the check and balance. That is the constitutional scheme. அரசியலமைப்பின்படி அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க, அவங்களோட செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருக்கணும். அவங்க செய்கிற சரியா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில உறவு பேலன்ஸ்டாக இருக்கணும். The pendency in the Supreme Court has crossed over 18,000. Judges are overworked. Is it time to have regional benches at the Supreme Court or final appellate courts? சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. சரி, இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரீஜனல் பெஞ்சஸ் அமைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சா, இல்லை தனியாக ஒரு ஃபைனல் அப்பலேட் கோர்ட், ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பலேட் கோர்ட், அதாவது உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. நம்ம அதிகபட்சமாக யார்கிட்ட தான் அப்பீலுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். இதை தாண்டி நம்ம அந்த பவரை தனியாக பிரித்து ஒரு ட்ரிபியூனல் செட் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கோர்ட் செட் பண்ணிவிடுவோமா, அதாவது மேல்முறையீடுகளை மட்டுமே விசாரிக்கிறதுக்காக ஒரு கோர்ட் செட் பண்ணிடுவோமா, ஸோ அதாவது சுப்ரீம் கோர்ட்டோடைய வேலை கொஞ்சம் மிஞ்சும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. There is reluctance within the Supreme Court to spread out the apex institution in different places which may affect the unitary character of this court. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு இடத்துல தான் இருக்கும், அதுதான் இதோட யூனிட்டரி கேரக்டர். ஸோ நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறது அதோட யூனிட்டரி கேரக்டரை பாதிக்கும். ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, அதாவது தயக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ரீஜனல் அபெக்ஸ் கோர்ட் பெஞ்ச் வாஸ் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். ரீஜனல் அபெக்ஸ் கோர்ட்ஸ் எதுக்கு வரணும்? சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இப்போ ஹைகோர்ட் இருக்குது, மதுரை ஹைகோர்ட் இருக்கா சென்னையில், அதோடைய மதுரை பெஞ்ச் ஒன்று இருக்கா. இது எதுக்காக? மக்கள் சென்னை வர தேவையில்லை, மதுரைக்கு வந்தால் போகும். புரியுதா? அப்போது அக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி விர்ச்சுவல் கோர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மதுரை ஹைகோர்ட் ஏற்படுத்தும் போது விர்ச்சுவல் ஜஸ்டிஸ் இல்லை, சரியா, விர்ச்சுவல் கோர்ட் இல்லை, இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் மதுரை கோர்ட்டே தேவையில்லை தான். தட் ஹஸ் சீஸ் டு பி a ப்ராப்ளம். இப்போ அது ஒரு பிரச்சனையாகவே கிடையாது அப்படிங்கிறாங்க. சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இஸ் நெசசரி. அப்படியே குண்டு சுட்டிக்குள்ளே குதிரை ஓட்டக்கூடாது, கொஞ்சம் தாண்டி இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். பட் ஐ டு நாட் திங்க் அப்பலேட் கோர்ட்ஸ் ஆர் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்பலேட் கோர்ட்ஸ் தான் சொல்யூஷன் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டார். கொஞ்சம் விலாவரியாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மணிப்பூர் ஹைகோர்ட் ரிசர்வ்ஸ் வெர்டிக்ட் ஆன் ரிவ்யூ ஆஃப் எஸ்சி ஸ்டேட்டஸ் ஆர்டர். ஒன்றும் இல்லை, இந்த கதையை நான் சொல்கிறேன். அவங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் March 27 ஆர்டர், March 27 ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு மறுபடியும் கேஸ் போடப்பட்டது. இந்த March 27 போட்ட ஆர்டர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்த்தி கம்யூனிட்டியை எஸ்டி லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. இதனால் இதுதான் மணிப்பூரில் நடந்த எத்னிக்ஸ் வயலன்ஸுக்கு இம்மீடியட் ட்ரிகராக இருக்குது. ட்ரிகர்னால் என்ன அர்த்தம்? துப்பாக்கியில் ட்ரிகர் இருக்கும், அதை அழுத்தினோன்னா உடனே வெடிக்கும். அதே போல் இந்த தீர்ப்பு வந்த உடனே பிரச்சனை வெடிச்சிருச்சு. யாருக்கு? மலை பள்ளத்தாக்குகளில் வாழக்கூடிய மெய்த்தி கம்யூனிட்டி இருக்கும், மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய கூக்கீஸோ பிரிவினர் இருக்கும். ஏன் இவங்களுக்கு பிரச்சனை? அதுவும் ஏன் வேலி ஹில்லுங்கிற வார்த்தையை மறுபடியும் குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வாழக்கூடிய லொக்கேஷனுடைய ஜாகிரஃபி என்ன ஆகும்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ண முடியும். வேலி பகுதி அல்லது பிளெயின் சமவெளி பகுதி பொதுவாக ஹில் பகுதிகளை விட, அதாவது மலைப்பாங்கான பகுதிகளை விட கொஞ்சம் வளமாக இருக்கும். ஏன்னா அங்கே என்ன பண்ணலான்னா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். வெரிஸ் நீங்கள் ஹில் அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்லாண்டான ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கும் இப்படி இருக்கிற ஒரு பகுதிக்கு நிலப்பகுதிக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த டாப் சாயில் தான் நமக்கு முக்கியம். இந்த டாப் சாயிலோட அளவு இது சரிவாக இருக்கிற காரணத்தினால டாப் சாயிலோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹவவர் இங்கே டாப் சாயிலோட திக்னஸ் என்னவாக இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்கும் பிளைனில். அதே போல் தண்ணியும் என்ன ஆகும், இதில் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். தண்ணியை நம்ம கஷ்டப்பட்டு நிறுத்தி வைக்கணும், அங்கே என்ன ஆகும், இங்கே நிற்கும். ஸோ அதனால் இது பேசிக்கலாகவே அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதும் ரொம்பவே ஈஸி. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ட்ராக்கு பில்ட் பண்ணுறது எல்லாமே பிளெயின் ரீஜனில் ரொம்ப ஈஸி. ஆனால் ஹில் ரீஜனில் கொஞ்சம் கஷ்டம். சரியா? இப்போ முடியாதுன்னெலாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம், அதிக செலவாகும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த ரோடும் பாதிக்கப்பட்டுரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு உண்டு. அதனால் உண்மையில் வல்னரபிளாக யார் இருப்பாங்கன்னா ஹில் ரீஜனில் உள்ள பீப்புள் இருக்காங்க. இதில் கொடுமையை பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனில் உள்ள முக்கால்வாசி பேர் ஹில்லில் தான் இருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸே ஹில் ஸ்டேட்ஸ்ன்னு தான் அழைக்கப்படுது. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பிரிவு இருக்குது. என்ன? நாங்கள் மலையில் வசிக்கிறோம், நீ பள்ளத்தாக்கில் வசிக்கிற, அப்போ நீ நல்லா தானே இருக்க, அப்போ உனக்கு எதுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்படுறாங்க. இப்போ கோவத்தோடைய வெளிப்பாடு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டதோடு முடிஞ்சா அந்த சண்டை போடுறது வெஞ்சன்ஸாக மாறுது, வன்மமாக மாறுது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வன்மத்தை கொப்புளிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸில் இருந்த அந்த ஆயுத கிடங்குகள் ஆர்ம்டு ரிசர்வில் இருந்து ஆயுதங்களை அட்டையை போட்டாங்க. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் வந்து எல்லையை பாதுகாக்கிற படை. அவங்க சும்மா அந்த தமிழ்நாடு போலீஸ் வச்சுருக்க மாதிரி பழைய காலத்து டபுள் பேரெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க நல்ல கன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு அந்த வயலன்ஸ். இதான் பிரச்சனைக்கு காரணம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிப்பூர் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ போதுமான ரிப்ளை, உங்களுடைய ஐடியா என்ன, இதை பற்றி ரிப்ளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டபோது அவங்க தொடர்ந்து டைம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்களே தவிர ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. போத் மணிப்பூர் கவர்மெண்ட் அண்ட் த சென்ட்ரல் ஸ்டால் ஃபார் டைம் பிஃபோர் த மணிப்பூர் ஹைகோர்ட் a single judgment has reserved its judgment without any written submission from either a petition to review the controversial March 27 order and the inclusion of Meiteis on the scheduled tribe list. இதைத்தான் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மணிப்பூர் கவர்மெண்ட்டும் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இனிஷியல் ஆர்டர் ஆத்தர்டு பை த erstwhile acting chief justice M.V. முரளிதரன் ஐயா சிறப்பாக செஞ்சார். had directed the state government to send a proposal on the inclusion of Meiteis on the ST list to the union government. யூனியன் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லுங்கள், இந்த ST லிஸ்ட்டில் உங்களை சேர்த்து விடுங்கப்பா, பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. which led to widespread protest from existing ST communities in the state. அது மாநிலத்தில் உள்ள அதர் ST communities எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு. அதனால் பிரச்சனை வந்துடுச்சு. இட்ஸ் alleged to have been the immediate trigger for the ethnic conflict. இந்த ஆர்டர் தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. According to case records, advocates representing the Manipur government submitted that despite repeated requests for instructions on filing the reply, authorities insisted on seeking more time to file a reply. அதனால் திருப்பி ரிப்ளை போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. க்ரோ லோக்கல் ஈட் லோக்கல் இது ஒரு வகையான சீட் ஃபெஸ்டிவல். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புர்பா மெதின்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில், அது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, நடந்திருக்கு. ஆர்கனைஸ்டு பை ஆக்ஷன் எய்ட் NGO. ஃபார்மர்ஸ் brought indigenous சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஃபார்மர்ஸ் brought indigenous varieties and exchanged traditional knowledge. அதாவது உள்நாட்டிலே விளையக்கூடிய அந்த பயிர் ரகங்களை கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஃபார்மர்ஸ் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து மாற்றி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வியூஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அந்த நாலேஜை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இது மூலமாக நம்ம கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆகிய விஷயங்களை திருப்பி கட்டமைக்கிறதுக்கான தேவையான விஷயங்களை கட்டமைக்கிறதுக்கு ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக்கலி எக்ஸ்பேண்ட் அக்சஸ் அண்டு கண்ட்ரோல் ஓவர் இண்டிஜினஸ் சீட்ஸ். இந்த மாதிரி உள்நாட்டிலே கிடைக்கக்கூடிய ரகங்களுக்கான விதைகள் பற்றி அதோடைய அவைலபிலிட்டி அண்ட் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், நமக்கு தேவையான அவுட்புட்ஸ் எப்படி வர வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்னென்ன வகையான, இப்போ ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இண்டிஜினஸ் சீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு வகையான நம்ம உரம் போட வேண்டியது இருக்கும். இதில் இந்த சத்து இருக்குது, இந்த வகையான மண்ணில் போடலாம், இதுக்கு இந்தந்த சத்துலாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேதர் பண்ணலாம். ஸோ இது மூலமாக கிளைமேட் சேஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இதில் நடத்திருக்கு. க்ரோ லோக்கல் ஈட் லோக்கல் பெங்கால் ஃபார்மர்ஸ் ஹோல்ட் a celebration of indigenous seeds. Farmers from several districts of West Bengal organized an indigenous seed festival and took pledge to conserve different varieties of native seeds. இயற்கையாகவே காணப்படக்கூடிய அல்லது உள்நாட்டிலே தயாரிக்கப்படக்கூடிய விதை வகைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான pledge உறுதிமொழி எடுத்திருக்காங்க. The festival, one of its kind, was held at Purba Medinipur earlier this month. Hundreds of farmers from various districts brought indigenous varieties of paddy, pulse, vegetables and exchanged traditional knowledge among themselves. அவங்களுக்குள்ள அந்த பாரம்பரிய அறிவை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. The festival is organized by ActionAid and NGO along with Gajla Janakalyan Samiti and Purba Medini Kisan Swaraj Samiti. This is unique initiative. இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். Practicing farmers exchanged their knowledge of indigenous seed varieties. ActionAid works on 22 states in India on the issues of climate resilience. Climate resilience அப்படின்னா பருவகால மாற்றத்தையும் நம்ம எப்படி தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிறதையும், அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் நிலைத்த நீடித்த விவசாயத்திற்கான கொள்கைகளை வந்து அந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. So the interface between farmers will help in building discourse between climate change and organic farming and will help us understand the systematically expand and access and control over indigenous seeds. இதான் நான் சொன்னேன் சரியா. சீட்ஸை நம்ம இண்டிஜினஸ் சீட்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கான அக்சஸை நம்ம வந்து எப்படி விரிவுபடுத்துறது ஆகிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். By organizing the festival, the NGOs plan to build a seed bank
இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அட் த கிராஸ் ரூட் லெவல். ஸோ ரொம்ப கீழ்மட்ட பகுதிகளில், அதாவது பிராந்திய அளவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீட் பேங்க் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு திட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் கிளைமேட் மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் 2023. இது கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பொதுவாக ஒரு வருஷம் முடிஞ்சோன்னே சொல்லுவாங்கள்ல, இந்த வருஷத்துக்கான ஒஸ்ட் மூவிஸ், இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் மூவிஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஈவெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஹாட்டஸ்ட் இயர் 2023 தான் மிகவும் வெப்பமான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு கோப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் அவங்க சொல்கிறது. இது 2016 விட 0.1 டிகிரி செல்சியஸ் கூடவா இருக்குது. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெஃபரன்ஸுக்கு கால்குலேட் பண்ணும்பொழுது 1.43 டிகிரி செல்சியஸ் வார்மராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீ இண்டஸ்ட்ரியல்ஸ் ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுல ஒரு காலம், அந்த நேரத்தில் வெப்பம் எவ்வளோ இருக்குது, அதை விட இப்போ எவ்வளோ வெப்பம் இருக்குது. வெறும் 1.5 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸாக இருக்கான்னு நினைக்காதீங்க. 1/2 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே சரியான வெயில் அடிக்கும், சரியான கொளுத்தும். 1.5 டிகிரி செல்சியஸ் 1.40 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹையஸ்ட் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பரப்பு இருக்குது அப்படின்னா, கடல் பரப்பினுடைய அந்த அடிப்பாகம் எப்போவுமே எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, ஈக்குவேட்டர், போல்ஸு, எந்த பகுதியாக இருந்தாலும் அதோடைய அடிப்பரப்பு வெப்பநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோடைய மேற்பரப்பு வெப்பநிலை தான் என்ன ஆகிட்டே இருக்குன்னா மாறிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஆவரேஜ் வெப்பநிலை இருக்குது. பட் இந்த தடவை அந்த ஆவரேஜ் வெப்பநிலையை கால்குலேட் பண்ணும்போது சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழக்கத்தை விட என்னவாக இருக்குது அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது வார்மர் தான் 90% ஆஃப் ப்ரியர் அப்சர்வேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த 90% அப்சர்வேஷன்ஸை விட இந்த தடவை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஃபார் அ கிவன் டைம் ஆஃப் இயர் வேர் ஒயிட் ஸ்ப்ரெட் இன் 2023. எது ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு? மரைன் ஹீட் வேவ்ஸ் தான் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. அதான் ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைகள்னு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அது எக்ஸாக்டான ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. பட் ஹீட் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரை விட அதிக டெம்பரேச்சர் இருக்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் என்ன ஆகும்னா ப்ரிவேல் ஆகும். சரி, அதான் ஹீட் வேவ்ஸ்னு சொல்கிறாங்க. வேவ்ஸ் என்ன ஆகும்? போகும் இல்லையா? அதே போல் ஹீட் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் என்ன ஆகும்? நீடிக்கும். ஸோ அதனால் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் உடல் செயல்பாடுகள் பாதிக்கிற அளவுக்கு கூட இருக்கலாம். சில நேரம் மயக்கம் கூட வரலாம் ஹீட் வேவ்ஸ். இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை ஹீட் வேவ் வந்துச்சு. அப்போ நான் மாட்டிக்கிட்டேன். ஹீட் வேவில் நான் மாட்டி மயக்கப்பட்டு கீழெல்லாம் விழுந்து என் பேக்கில் டேப் மட்டும் இருக்கும். என் பேக்கில் ஆமாம் ஒரு லேப் மட்டும் வச்சுருந்தேன். அந்த லேப் மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு அப்படியே ஒரு கிருகிருன்னு வந்துருச்சு. அப்போவே உட்காந்தாச்சு. அவங்களுக்குள்ளே உட்காந்துட்டு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன். மெட்ரோ கிட்ட, திருமங்கலம் மெட்ரோ கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு அதோட வந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டான். அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஹீட் வேவ்ஸ்லாம் ஒரு மாதிரி கறக்கமாக இருக்கும். அப்படியே கிருகிருன்னு வரும். அது ஹீட் வேவோட எஃபெக்ட். சரி, அடுத்து வாங்க. சி ஐஸ், லோ அண்டார்டிக் சி ஐஸ் எக்ஸ்டென்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் பரப்பில் அதிகமாக சி ஐஸ் இருக்கணும். இப்போ சி ஐஸ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மெல்ட்டிங் நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ அது குறைஞ்சிருச்சுன்னா மெல்ட்டிங் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது கடல் பரப்பில் காணப்படக்கூடிய சி ஐஸோடைய வால்யூம் சொல்லுவாங்க, சர்ஃபேஸோடைய வால்யூம் சொல்லுவாங்க. இது அண்டார்டிகாவில் அதிகமாக காணப்படுது. ஸோ 2023 அதுக்கானது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லோ ஐஸ் க்ரோத்தாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் 16.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்திருக்கு. லோயஸ்ட் சின்ஸ் 1970. 1979 கால்குலேட் பண்ணாத போது இது ரொம்ப கம்மி. அதுலேருந்து கால்குலேட் பண்ணுற வரைக்கும் இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ். ஸோ எதெல்லாம் கம்மியாக கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம ஜாஸ்தியாக வச்சுருக்கோம். எதெல்லாம் ஜாஸ்தியாக வச்சுருக்கணுமோ அதெல்லாம் நம்ம கம்மியாக வச்சுருக்கணும். இப்போ ஐஸ் கேப் ஜாஸ்தியாக இருக்கணும் ஆனால் கம்மியாக இருக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும் ஆனால் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் தலையில் தான். எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் ஹைட் அ நியூ ஹை இன் 2023 அப் 1.1% ஃப்ரம் 2022. 2022 விட 1.1% அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குளோபல் கார்பன் பட்ஜெட் ரிப்போர்ட் பப்ளிஷ்ட் இன் December 2023 said overall carbon dioxide emissions which climbed to a record last year had plateaued 2023 due to a slight drop in deforestation. plateauedனா என்ன அர்த்தம்? அப்படியே இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது, இப்படி ஃப்ளாட் ஆகிருக்கும். சரியா, ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆகிருக்கு. ஃபுல்லாக என்ன ஆகலை, இப்படி ஆகலை. அது பதிலாக எப்படி ஃப்ளாட் ஆகிருக்கு, லைட்டாக அப்படி ஃப்ளாட் ஆகிருக்கு. 1.1% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. அப்போ கொஞ்சமாக ஃப்ளாட் ஆகிருக்கு. அது காரணம் டிஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. 2023 COP 28 முதல் முறையாக லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் கிட்டத்தட்ட கம்மி தான். 792 மில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட அது கம்மி தான். ஷார்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ரிக்வயர்ட் டு ஃபுல்ஃபில் இட்ஸ் பர்பஸ். ஹவவர் வேர்ல்டு பேங்க் தான் இதனுடைய பேஸாக செயல்பட போகுது. இதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு செக்ரட்டரியேட் இருக்க போகுது. இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஃபுட் சிஸ்டம்ஸ். முறை COP 28
அதில் உள்ள கலந்துக்கிட்ட 134 கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா வரும், அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் ரெப்ரசன்ட் ஓவர் 5.7 பில்லியன் பீப்புள், 5.7 பில்லியன் மக்கள் அளவுக்கு இந்த கண்ட்ரிஸ் இருந்தாங்க. 70% ஆஃப் த ஃபுட் வி ஈட், நியர்லி 500 மில்லியன் ஃபார்மர்ஸ், 76% ஆஃப் டோட்டல் எமிஷன் ஃப்ரம் த குளோபல் ஃபுட் சிஸ்டம். உங்கள் கண்ட்ரிஸும் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் த டிக்ளரேஷன் டஸ்ன்ட் இன்க்ளூட் குவான்டிடேட்டிவ் டார்கெட்ஸ். என்ன அளவில், அதாவது டார்கெட் அளவில் இத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிருக்கணும், அத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த டார்கெட்டுமே செட் பண்ணல. எந்த எண்ணியல் அளவில், நியூமரிக்கல் அளவில், குவான்டிடேட்டிவாக எந்த டார்கெட்ஸும் இல்லை அப்படிங்கிறது இதோடைய குறைபாடு. Unjust and Unwise. Counter-insurgency in Jammu Kashmir must not target civilian indiscriminately. பாகுபாடு இல்லாமல் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறீங்களே, கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் மாதிரியான கான்ஃப்ளிக்ட் பிரச்சனை, அதிகமாக கான்ஃப்ளிக்ட் உள்ள ஒரு பார்டர் ஏரியாஸில் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டெரரிசத்தை மட்டும் பார்க்க வேண்டியது இருக்காது. அதே சமயத்தில் அவங்க கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸையும் நிறையா நடத்த வேண்டியது இருக்கும். ஸோ கவுண்டர் இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது என்னென்னா, டெரரிசம்ங்கிறது வெளியிலேருந்து உள்ளே வந்து அந்த நடக்கிற அட்டாக். பட் இவங்க இங்கே உள்ள மக்களை ப்ரொவோக் பண்ணி அவங்கள என்ன பண்ண வைப்பாங்கன்னா, டெரரிஸ்ட்டு சப்போர்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ உள்ளே இருக்கிற மக்களே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டு இருப்பாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறத பொறுத்து அது வெவ்வேறு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். டெரரிசத்தையும் அட்டாக் பண்ணணும், இன்னொரு சமயத்தில் நம்ம எதையும் பார்க்கணும்னா கவுண்டர் இன்சென்சி ப்ராடக்ட்ஸையும் பார்க்கணும். பட் இது எப்படி இருக்கணும்னா, ப்ரிசைஸ் அண்ட் ஜஸ்ட் மேனர், துல்லியமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். பிற்பாஞ்சல் வேலி, இதில் பூஞ்ச் அப்புறம் ராஜ்சௌரி மாவட்டங்கள் இருக்குது. இதில் ரீசெண்டாக ஒரு ஃபியர்ஸ் என்கவுண்டர்ஸ் நடந்துச்சு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கும் மிலிட்டன்ஸுக்கும், காடுகளில் வரக்கூடிய மிலிட்டன்ஸுக்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கும். இதில் 28 சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஆர்மி ஒரு சில மக்களை பிடிச்சு கொண்டு போய் கொடுமைப்படுத்தியிருக்கிறதா குறிப்பிடப்படுது. அதில் 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு. அண்ட் அதில் மீதி உள்ள பீப்புள் 5 பேர் ரொம்ப மோசமாகவும் அவங்க இன்ஜூரி அடைஞ்சிருக்கு, ரொம்ப மோசமாகவும் காயப்பட்டிருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னால் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு 29 செகண்ட் ஒரு சோஷியல் மீடியா வீடியோவும் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி டாக்டிக்ஸ் மேலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான கொடூர செயல்கள் எல்லாமே பிரச்சனைக்குரியது 2 விஷயத்தில். ஒன்று, இது இந்த ரெஜிமு மேலே ஒரு அன்பாப்புலரிட்டியை க்ரியேட் பண்ணும். இது சொன்ன விஷயந்தான். நீங்கள் அந்த சீதாராமம்மா ஒரு படம் இருக்கும்ல, துல்கர் சல்மானும் இன்னொரு ஹைதராபாத் குயினும் ஒரு படம் இருக்கும், அதானே தெரில, எனக்கு படம் பேர் தெரில, ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது, லவ் ஸ்டோரியில் இந்த மாதிரிலாம் வரும். அதில் கூட நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஆர்மி பீப்புளுக்கு ஃபுட்டு கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. மழை இதாக இருக்கே, பனி பெய்யுதே, நீங்கள் வெளியிலே போக முடியாதே, அதனால் நான் ஃபுட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அடுத்த சீனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க டெரரிஸ்ட் பீப்புள் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அவனை நார்மலான ஒரு ஆளாக தூக்கி கொண்டு என்ன பண்ணிவிடுவாங்க, அவன் இந்த அதிகாரத்தில் சேர்ந்த டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டு சேர்ந்தவங்களுக்கு ஒரு சாட்சி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. அவனை என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம பீப்புளுக்குள்ளே விட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருந்திருப்பாங்க, மக்களாக வாழ்வாங்க, எந்த ஆக்டிவிட்டியிலுமே ஈடுபட்டுருக்க மாட்டாங்க, மக்களாக தான் இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆர்மிக்கு எப்படியோ தகவல் அனுப்பி விட்ருவாங்க. இப்போ ஆர்மி பீப்புள் இவங்க உள்ளே இருக்காங்களே, இவனால் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவாங்க, என்கவுண்டர் போட்டுருவாங்க. அப்போ பீப்புளுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, ஐயோ நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவனே இவன் சுட்டு கொண்டுட்டானே, இவன் என்ன பண்ணான், பாவம் பண்ணான், அவன் உண்மையிலே ஒன்றும் பண்ணலை, அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் எதுவுமே பண்ணவே இல்லை இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஆர்மி மேலே கோவம் வரும். இதுதான் அவங்களுக்கு வேணும், சரியா. இதைத்தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக் நடந்துச்சு. அதே போல் இந்த அட்டாக் நடந்துச்சுன்னா ஆர்மி பீப்புளுடைய ஸ்டேட்டஸை யோசிச்சு பாருங்கள். தே ஆர் ஆல்ரெடி ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடையாது. உயிர் பயத்தில் இருக்கவங்க போனால் எப்போ திருப்பி வருவான்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ உயிரோட வருவாங்களா வரமாட்டாங்களா. ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்க்குறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா சீனா பார்டரில் வேலை பார்க்குறவங்களாம் எப்போ உயிர் போகும்னே தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல் இருக்கும்போது ஒரு ஆர்மி அட்டாக் நடக்குது. அதில் இப்போ நான் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் நீங்கள் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10 பேர் வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 40 பேர் போகிறாங்க, 40-50 பேர் வேலை பார்த்துட்ருக்கோம், போகிறோம், சண்டை நடக்குது, போகிறோம். நம்ம கூட இருக்கிற 10 பேர் செத்து போயிட்டான். நேற்று வரை நம்மக்கிட்ட சிரிச்சு பேசியிருந்தோம், அவனுக்கு செத்து போயிட்டான். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். நேற்று கூட நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இருக்கும். 2வது விஷயம், அது நாளைக்கு நமக்கு நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். இந்த பயம் அவங்கள மோசமாக ட்ரிகர் பண்ணும், பயங்கரமாக அவங்கள அட்டாக் பண்ண வைக்கும். இதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. இந்த எமோஷனலை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு தான் நிறையா சைக்காலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நிறையா பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு விஷயம்.
ஸோ இந்த காஷ்மீர் வேலியை விட இந்த ரீஜியனில் இன்சர்ஜென்சி ரொம்பவே கம்மியாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக இது வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே போகிறீங்க பாருங்கள், ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் ஆஃப் மிலிட்டன்ஸ் இன் த ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் வேஜ்ட் அகேன்ஸ்ட் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இஸ் டு ப்ரொவோக் த ஃபோர்ஸ் இன்டு கமிட்டிங் ரைட்ஸ் வயலேஷன் அகேன்ஸ்ட் சிவிலியன்ஸ். மக்களுக்கு எதிராக ஏதாவது வன்முறையை தூண்டுற மாதிரி இவங்களை செய்ய வைப்பாங்க அவங்க. ஸோ நம்ம அதை தூக்கிட்டு போய் இவங்க 10 பேர் தூக்கிட்டு போய் அடித்து துன்புறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தியா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க, தங்களுடைய சப்போர்ட் பேஸை அதிகரிக்கிறதுக்காக தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாமே பிரச்சனையை வந்து பெருசு தான் படுத்துமே தவிர சால்வ் பண்ணாது. ரெண்டாவது, லெஜிட்டிமசி ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் வயலன்ஸ். அதாவது நம்ம எப்போ ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம், எப்போ வன்முறையை பயன்படுத்துகிறோம், ஒருத்தர் உண்மையை சொல்லலை அப்படிங்கன்னா அவர் அடிக்கலாமா? கிடையாது. நீங்கள் இப்போ எஸ்ஐ போகிறீங்களா, ஐபிஎஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஐபிஎஸ் நீங்கள் இன்டர்வியூவாக போகிறீங்கன்னா கஸ்டடியல் டெத்தை பற்றி கேட்பாங்க. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி போகிறீங்க, நான் ஐபிஎஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பட்டு போகும்போது கஸ்டடியல் டெத்தை பற்றி எங்கள் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த டார்ச்சர் பண்ணி வயலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பதில் எடுக்கலாமான்னா கூடாதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதை முடிச்சுக்கலாம், அதெல்லாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வயலன்ஸை நான் எப்போ யூஸ் பண்ணுறேங்கிறத பொறுத்து தான், அந்த ஆக்ஷனை நியாயப்படுத்துகிற விதமாக தான் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஃபோர்ஸோ வயலன்ஸோ யூஸ் பண்ண முடியும். என்ன செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நான் அவனை சுடலாம், சரியா? உண்மை வர வைக்கிறதுக்காக நான் அவனை சுடவோ மிரட்டவோ அடிக்கவோ கூடாது. அப்போ எப்படி தான் சார் உண்மையை வாங்குறதுனா அது போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. தி ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஹவ் ரிஜிஸ்டர்ட் அ மர்டர் கேஸ் அகேன்ஸ்ட் அன்ஐடென்டிஃபைட் பர்சன் ஃபாலோயிங் தி டெத் ஆஃப் த சிவிலியன்ஸ் அண்ட் த ஆர்மி ஹாஸ் டேக்கன் 3 சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தேர் போஸ்ட் வைல் ப்ராமிசிங் அண்ட் என்கொயரி. ஆர்மி வந்து இந்த சூழலை கொஞ்சம் மட்டுப்படுத்தியிருக்காங்க. அவங்கள ஒரு 3 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்கொயரி போடுறோம், கண்டிப்பாக நாங்கள் என்கொயரி பண்ணுறோம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. போத் தீஸ் ஏஜென்சிஸ் மஸ்ட் நவ் டெலிவர் ஜஸ்டிஸ் குயிக்லி அண்ட் இன் அ ஃபார்ம் மேனர். இப்போ இந்த ஏஜென்சிஸ் வந்து உண்மையிலே நீதி வழங்கிட்டாங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடச்சிச்சு அப்படின்னா ஆர்மி மேலே ஒட்டு மொத்தமாக நம்பிக்கை வரும். ஓகே, அந்த சோல்ஜர்ஸ் தப்பு பண்ணாலும் ஆர்மி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். Fake encounter deaths and torture by security agencies in the valley have resulted in spurts of increased militancy besides people outrage that developed into major law and order situations. ஓகே, இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ் இந்த மாதிரி வயலன்சஸ் இது எல்லாமே ஆல்ரெடி மிலிட்டன்சி இன்க்ரீஸ் தான் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கோவத்தையும் தூண்டுது. இது மேலும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது. The Bharatiya Janata Party-led union government has tried to use a no-holds-barred security-centric approach to tackle the problems of militancy and public anger in Jammu Kashmir. The repeated acts of right violations and the crimes in the name of counter-insurgency are clear evidence that this approach is not working. திருப்பி இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறனால இதெல்லாம் அதுவே ஒரு எவிடன்ஸு இது வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அதர் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. வார் ஆன் ஹமாஸ் டு கிரைண்ட் ஆன் ஃபார் மந்த்ஸ். இஸ்ரேல் மிலிட்ரி சீஃப், அதாவது ஹமாஸ் மேலே நடக்கக்கூடிய அட்டாக் வந்து இன்னும் பல மாதங்கள் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்கன்றது தெரியல. அண்ட் ரஷ்யன் ஸ்ட்ரைக் கில்ஸ் 6 நாக் அவுட் பவர் இன் உக்ரைன் சிட்டி. இது ரெண்டும் நியூஸ், அவ்வளோதான். அடுத்து, இந்தியன் பேங்க்ஸ் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ்டு டு டிகேடல் ஹை RBI. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க்ஸ்லேருந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கடனை கட்டாமல் விட்டுருவாங்க. இதைத்தான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் 10,000 ரூபா கொடுத்துருக்கேன்னு வச்சுப்போம், அந்த 10,000 ரூபாய்க்கான என்னோட வட்டியும் வரல முதலும் வரல. அப்போ அந்த 10,000 ரூபா யார்கிட்டயோ லாக் ஆகிருக்கு. ஏன்னா அது யாரோட சொத்து? பேங்க்கோட சொத்து. பேங்க்கோட சொத்து லாக் ஆகிருக்கு. அதை தான் நான் பெர்ஃபார்மிங் அசட்னு சொல்கிறாங்க. சொத்து ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஸோ வட்டி 1 வருஷம் கொடுக்கலனாலே நீங்கள் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்னு கிளாரிஃபை பண்ணிவிடுவாங்க. பட் இது இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்டில் வந்து இப்போது நிறைய அளவுக்கு வந்து கெயின் பண்ணியிருக்கிறதாகவும் இந்த கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸோட கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ வந்து வரலாறு காரணம் அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 செகண்ட் குவார்ட்டரில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய இந்த மெஷர்டு இந்த GNPA ரேஷியோ வந்து 2018-19 தொடங்கப்பட்டது. 2022-23 அதோட இம்ப்ரூவ்மெண்ட் அது தொடங்கப்பட்டது. 2022-23 வரைக்கும் நல்லாவே தொடங்கியிருக்கு, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸோட GNPA ரேஷியோ 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 3.9% குறைஞ்சிருக்கு 2023 மார்ச் எண்டில். ஸோ செப்டம்பரில் அது 3.2% இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறைஞ்சதில் 45% ரிடக்ஷனுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா ரெக்கவரி, மீட்பு, கொடுத்த கடனை திருப்பி எடுத்துறாங்க. அண்ட் அப்கிரேஷன்ஸ், கடன்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, அப்கிரேட் பண்ணி கொடுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பண்ணுறது மூலமாக NPS வந்து அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, வில் see tomorrow. bye, thank you. வழக்கம் போல் இதை நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன், வேணும்னா எடுத்துக்கோங்க இந்த PDF. தேங்க்யூ, பாய்.